ஹாஸ்டல் சர்வைவல் கிட். நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கலாம், ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம வந்து புதுசாக போகிறோம், ஹாஸ்டல் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அங்கே இருக்க பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அண்ட் வாட் எல்ஸ். ஸோ இந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்யூஷனை பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி த க்ரூஷியல் வீடியோ ஃபார் யுவர் ஹாஸ்டல் லைஃப் ஆஸ் வெல் தி காலேஜ் லைஃப். அண்ட் எஸ், இந்த வீடியோவில் பர்டிகுலர் ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி லீட் பண்ணணும், எங்கே எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், நீங்கள் யாராக இருக்கணும் முதல்ல அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வித்தவுட் எனி டிலே லெட் வி ஸ்டெப் இன்டு த வீடியோ. அண்ட் பிஃபோர் தட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டட் வீடியோ இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் யூ ஓன்ட் பி மிஸ்ஸிங் எனி ஆஃப் த வீடியோஸ் ஆஃப் us. லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், நீங்கள் இப்போது காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. தட் மீன்ஸ் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி ஜாயினிங் ஹாஸ்டல்ஸ். வை? பிகாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜ் வந்து உங்களோட வீட்டு பக்கம் இருக்காது. இட் ஒன்ட் பி எனி வேர் நியர் எல்ஸ். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ இட் இஸ் அ குட் திங், அ பேட் திங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி ஐ வுட் சே இட் இஸ் த பெஸ்ட் திங். ஏன்னா இஃப் அ பர்சன் இஸ் கோயிங் டு பி அ டே ஸ்காலர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாமே டே ஸ்காலராக இருந்திருப்பாங்க. ஆஸ் வெல் காலேஜ் லைஃப்லையும் டே ஸ்காலர் கண்டினியூ பண்ணாங்கன்னா தே வில் பி ஆஸ் வெல் பேம்பர்ட் பை த பேரண்ட்ஸ். அண்டு அவங்க வந்து வீட்டிலேருந்து போய் வந்திருப்பாங்க ஸ்கூலுக்கு. அதே கம்ஃபர்டபிலிட்டி காலேஜ்லேயும் இருந்தால் தே கான் கெட் இன் டு uncomfortable zone. So success won't happen in a successful manner when you are in a comfortable zone. ஸோ நீங்கள் எப்போ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரீங்களோ அப்போ தான் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். அண்ட் உங்களோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அதுதான் இருக்க போகுது. அண்ட் ஆஸ் வெல், நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததும் என்னோட ஹாஸ்டல் லைஃப்பில் நடந்ததும் சரி, அண்ட் இப்போது போயிட்டுருக்க விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தெளிவாக தரேன். பட் அதுக்கு முன்னாடி, ஏன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னா, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிய வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் யாருன்றதை தெரிய வைக்கணும்னா யூ ஹாவ் டு பி புஷ்ட் யோர் செல்ஃப் இன் டு அன்கம்ஃபர்டபுள் ஜோன். ஸோ அங்கே தான் சில அன்ஃபேர் அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக அதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்டல் வரீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் டு லேர்ன் லைஃப். ஒய்? பிகாஸ் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் யூ ஆர் அண்டர் ப்ரொடெக்ஷன். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை பார்த்துப்பாங்க. சாப்பாடுலேருந்து உங்களோட ஹெல்த்லேருந்து எல்லாமே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. யூ ஆர் லைக் என்ன சொல்கிறது, அண்டர் சர்வைலன்ஸ்னே சொல்லலாம். ஸோ சர்வைலன்ஸ் இன் த சென்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கேமரா. ஸோ அவங்க கண்காணிப்பு கீழே தான் வந்து நீங்கள் இருந்தீங்க. ஸோ லைஃப் வில் பி பீஸ்ஃபுல், ஸ்மூத், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கும். ப்ரோ இல்லை ப்ரோ, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, நான் வந்து வெளியே ஆகிட்டே சொல்லிக்கல அப்படின்னா ருக்கோசரா, அங்கே நீங்கள் பார்த்தது 10% தான், இங்கே இன்னும் 100% இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக பார்ப்பீங்க. நான் பயம்புறுதலாக சொல்லலை, பட் ஆக்சுவலி இட் வில் ஹேப்பன். ஸோ when you are entering into college and joining hostel அப்படின்னா வந்து the first day will be so crucial. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் விட்டு போனதுனால வந்து நீங்கள் அழுதுருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன மாதிரி கண்ணு கலங்கினாலும் வந்து வெளியே காமிச்சிக்கூடாதுரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்டார்டிங் க்ரூஷியல் ஃபேஸ் வந்து நீங்கள் தாண்டிருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விதமான வந்து ஹோம் சிக்னஸ் வந்து இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 days, அதுக்கப்புறம் வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ இல்லை. பட் அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு 3 days வந்து எனக்கு அங்கே ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த ஹோம் சிக்னஸ் போகிறதுக்கு அப்படின்றதையும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், when you are entering into hostelனா you should keep calm. ஸோ வாட் எவர் இட் மே ஹேப்பன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எமோஷனலி அன்ஸ்டேபிளாக ஆகாமல், யா ஹியூமன் இருந்தாலே உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ கவலை இருக்கும், சில டைம் அழுகையும் வர செய்யும். பிகாஸ் நீங்கள் வந்து இத்தனை வருஷம் வீட்டிலே இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து யூ ஆர் இன்டு எ ஸ்ட்ரேஞ்ச் கைண்ட் ஆஃப் பிளேஸ் அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபார்ம் இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹவு டு ஓவர் கம் திஸ்னா, ஃபர்ஸ்ட் காமாக இருங்க. அண்ட் தென் ஜஸ்ட் பிக் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் கெட் டூ மச் அட்டாச் டு தெம். பிகாஸ் அது கொஞ்ச நாள் தான் வந்து சஸ்டெயின் ஆகும். இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் people around you, you can't survive in the hardest days or hardest phase of your life. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கம்பேனியனோ இல்லை உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸோ வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பொறுமையாக காமாக இருக்கணும். எந்த ஒரு எமோஷனல் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்க்கு போகாமல் யூ ஷுட் திங்க் லைக் வி ஆர் ஹியர் டு லேர்ன் சம்திங் நியூ. அண்ட் நம்ம லைஃபவே வந்து இங்கே தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருந்தால், யா வி ஆர் இன் அ ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங் சம்திங் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த தைரியமே வந்து பாதி விஷயத்தையும் வந்து பாதி பயத்தையும் வந்து போக்கிடும். அண்ட் சில ஃப்ரெண்ட்ஸை வந்து பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, இது எதுக்குன்னா, இஃப் யூ ஆர் இன் டு அ நியூ என்விரான்மெண்ட்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து யூ ஷுட் ஸ்டே டைட்லி பேக்டு. நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தால் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்கும். சரி, நம்ம வீட்டில் இருக்கப்போ ஜாலியாக இருந்தோமே, வீட்டில் இருக்கப்பலாம் இந்த கஷ்டம் தெரிஞ்சதுலேயே, இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணுமா, இன்னும் எத்தனை வருஷம் இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, இஃப் யூ ஆர் ஒன்ஸ் அவுட் ஆஃப் யுவர் ஹோம்னா யூ வில் பி நெவர் பேக் அகைன் டு ஹோம்
ஆஸ் யுவர் ஓல்டர் செல்ஃப். ஸோ நீங்கள் திருப்பி எத்தனை வாட்டி ஹாஸ்டல் சேர்ந்துட்டு பிறகு வீட்டுக்கு போனாலும் யூ ஆர் லைக் ஜஸ்ட் அ கெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதை வந்து மாற்ற முடியாது. அது உண்மை கிடையாது தான். நீங்கள் எப்பயுமே உங்களோட வீட்டுக்கு பையனோ பொண்ணோ சரி, அவங்களோட பையன் பொண்ணு தான். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வி ஆர் நாட் த சேம் அகெயின் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இது எத்தனை பேருக்குலாம் ஃபீல் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். இனிமேல் தான் நீங்கள் ஊருக்கு போவீங்க, மேபி இப்போ தான் காலேஜஸில் ஓப்பன் ஆகிருக்குன்னா போயிட்டு வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட் அண்ட் இட்ஸ் நார்மல் ஐ திங்க். ஸோ திஸ் வில் ஹேப்பன். ஏன் நான் வந்து டைட்லி பேக்டாக வச்சுருக்கணும்னு சொன்னேன்னா, அந்த ஃப்ரீ டைமில் தான் உங்களோட மைண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்கும். ஸோ அப்போது யூ ஷுட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் டு மேக் யுவர் டே டைட்லி பேக்டு. ஸோ நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் புதுசாக பேசுகிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒரு மூவிஸ் பார்க்கறதா இருக்கட்டும். அண்ட் எஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டைம் கடத்துறதுலாம் ஈஸி தான். யூ ஹேவ் யூடியூப், யூ ஹேவ் இன்ஸ்டாகிராம். ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் வச்சு உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது இட் இஸ் நாட் அ ஹார்ட் திங். ஸோ இட் இஸ் நாட் ராங் டு. ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கலாம். ஆஸ் வெல் இது வந்து ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த செல்ஃபில் உங்கள் காலேஜ்லேருந்து லைக் ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா, அவுட்டிங்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அங்கங்கே போயிட்டு வாங்க. ஏன்னா தான் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பயந்தாலும், இல்லைப்பா நான் இந்த மாதிரி கிட்ட தான் போகிறேன், ஸோ இங்கே வந்து போயிட்டு வரேன், எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு கோ அவுட் ஆஃப் ஹாஸ்டல். ஸோ யூ கேன் பி கம்ஃபர்டபுள் வித் திங்ஸ் வாட்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் இட் இஸ் ப்ராபப்ளி லைக் நீங்கள் உங்களை அந்த இடத்துல கம்ஃபர்டபுள் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு நல்ல ஸ்கேலில் வச்சுருந்தீங்கன்னா, தட் மீன்ஸ் நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்க சொல்கிறது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லோன்லினஸ் வந்து தெரியக்கூடாது. ஆஸ் வெல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆனால் தான் உங்களோட அந்த ஹாஸ்டல் லைஃப்ன்றது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நான் முக்கியமாக ஏன் இதை திருத்தி சொல்கிறேன்னா, டோன்ட் ஷேர் சச் கைண்ட் ஆஃப் எமோஷனல் திங்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்டலில் பிகினிங்காக ஃப்ரெண்ட் ஆகிறவங்க கிட்ட வந்து எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. வை? பிகாஸ் டைம் மே சேஞ்ச், பீப்புள் மே சேஞ்ச், எல்லாம் மாறும். திடீர்னு வந்து நீங்கள் உங்களோட சீக்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீக் பாயிண்டாக இருக்கட்டும், உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் திங்ஸ் கோ ராங் அப்படின்னா கொஞ்ச நாளாக எல்லாமே வந்து மாறும். அப்போ அந்த பர்சன் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்தவரையும் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சில ஹாஸ்டல்ஸ் வந்து ஃபுட் பிடிக்காமல் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் யூ ஷுட்டன்ட் ஸ்கிப். அட்லீஸ்ட் லைட்டாக கொஞ்சமாச்சும் வயிறு ஃபில் ஆகிற சாப்பிட்டு உங்களால் வேறு ஏதாச்சும் சப்ஸ்டியூட்ஸ் லைக் ஃப்ரூட் ஜூஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸோ பிஸ்கெட்ஸோ வந்து சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணிக்கோங்க. வை? பிகாஸ் வீட்டில் வந்து நீங்கள் 3 வேளையுமே சாப்பிட்டு சொஃபிஸ்டிகேட்டடாக லியூரியாக இருந்திருப்பீங்க. ஸோ இங்கே வந்து இஃப் யூ ஸ்கிப் மீல்னா உங்களோட பாடி வந்து அதுக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் டயர்ட் ஆச்சுன்னா மென்டல் ஹெல்த்து டயர்ட் ஆகிடும். அப்போ உங்களோட வீக்னஸ் அதிகமாக இருக்கும். லைக் நீங்கள் ஹோம் சிக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சோகம் இருந்தாலும் சரி, இட் மைட் பூஸ்ட் அப். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தப்பு பண்ணுறாதீங்க. மேக் ஷுர் யுவர் டம்மி இஸ் ஃபுல், வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், ஸ்டார்டிங்கில் ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது நம்ம பிளேஸ், நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் முடிச்சுக்கலாம், எவ்வளோ லேட்டானாலும் தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜில் அது அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் ஃபார் பெட்டர். ஏன்னா அதே தான் நல்ல ஸ்லீப் சைக்கிள் இருந்துப்பீங்க. இங்கே வந்து உங்களோட ரொட்டீன் நீங்கள் மாற்றுறப்ப ஹெல்த் வந்து நிறைய அடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் செட் ஆகலைன்னா உங்களோட வீட்டில் யோசிப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்க வரைக்கும் பையன் நல்லா இருந்தால் இப்போ அங்கே போய்ட்டு அவனுக்கு ஹெல்த் செட் ஆக மாட்டேங்குது, உடம்பு சேர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கவலைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் வாட் எல்ஸ் இஸ், எஸ், நான் என்னோட எக்ஸாம்பிள்ஸை சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ என்னோட லைஃப்பில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த டே 1 ஐ வென்ட் டு ஹாஸ்டல். நான் சொன்ன மாதிரி ஹோம் சிக்னஸ் இருக்க தான் செய்யும். அது எனக்கு ஒரு 3 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து மிங்கிள் ஆகி பேச ஓகே கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் போக போக என்னாச்சுன்னா, படிக்கிறதுல நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்காது. பிகாஸ் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி டைம் இருக்கும். அண்ட் சில டைமில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வை? பிகாஸ் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால. ஸோ யூ கேன் பி ஐசோலேட்டட், ரைட்? இப்போ நான் நிறைய டைம் படிப்பேன் அப்படின்னா வந்து அவங்க ஒரு 1 hour தான் படிப்பாங்கன்னா, நீங்கள் எப்பயுமே படிச்சுட்டே இருந்தாலும் த கேங் அண்ட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் வில் கிரியேட் தட் அவன் என்ன படிச்சுட்டே இருக்கான் இவனை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இட் மைட் கோ இன் அ பாத், அது ஒரு தனி ட்ராக்கில் போகும். அண்ட் சில சிக்கல்கள் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இஃப் யூ விஷ் டு ஹாவ் ஸ்நாக்ஸ் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, யூ கேன் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் அ குட் திங்.
பட் நீங்கள் எடுத்துகிட்டு வரதில் 90% வந்து உங்களால் சாப்பிட முடியலன்னா உங்களுக்கு வந்து சின்ன கவலை இருக்கும். அண்ட் அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணோன்னா அது எப்படி பண்ணுறதுன்ற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐ டு டோன்ட் ஹாவ் ஆன்சர் ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, உங்களால் இஃப் யூ ஆர் இன் அ ஷேரிங் ரூம்னா 3 ஷேரிங் 4 ஷேரிங் 5 ஷேரிங் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் தூங்க முடியாது. அண்ட் நீங்கள் நினச்ச நேரத்தில் ஒர்க் பண்ண முடியாது. இஃப் டைம் க்ராஸஸ் லைக் ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்டிங்லலாம் வந்து சீக்கிரமாக தூங்குற நிறைய பேர் இருப்பீங்க. அண்ட் லைட்ஸ் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் லைட்ஸ் போட்டிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைட் போட்டிருந்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்களால் ஆசைப்பட்ட நேரத்தில் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் லைட் போட்டு தூங்க பழகி இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரி எனக்கு சொட்டு லைட்டு கூட இருக்கக்கூடாது, நான் ஃபுல் இருட்டாக இருந்தாலும் தூங்குவோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் தி வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஓன்ட் பி தட் மச் பர்ஃபெக்ட் ஆஸ் இட் வில் பி இன் ஹர் ஹோம். நம்ம வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அந்தளவுக்கு சுத்தமாகலாம் வந்து இருக்காது. யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் திங்ஸ். அண்ட் சில நேரத்தில் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு சர்வைவ் ஆல் தோஸ் திங்ஸ். டீப் டைவ் போய் நான் சொல்லணுன்னா ஐ கேன். பட் சில நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு கண்டு காணாமல் நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பார்ட். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். இஃப் நீங்கள் மெஸ்ஸில் சாப்பிட்றப்போ காமன் பிளேட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா லைக் அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருவீங்க. அதை கடமைக்குன்ற பேரில் அந்த ஹாட் ஸ்டீம் இருக்கலாம், அந்த ஹாட் ஸ்டீமில் அந்த பிளேட்ஸை திருப்பி அவங்க ரீவாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அந்த ஸ்டீம் கை வைக்காமல் அந்த ஸ்டீமில் மட்டும் இதுவாகிறதுனால அதில் இருக்க சில பர்சன்டேஜ் ஆஃப் த பாக்டீரியாஸ் ஆர் ஜெர்ம்ஸ் வேணால் வந்து கில்லாக இருக்கலாம். பட் அதை நீங்கள் திருப்பி எடுத்து சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றப்போ நிறைய பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் நீங்கள் உங்களோட ஓன் பிளேட் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் அந்த பிளேட்டில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களோட ரூமில் வச்சுக்கலாம். பிகாஸ் உங்களோட பிளேட்னா நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். லைக் அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் மட்டும் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் பி ஹைஜீன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். அண்ட் என்னோட லைஃப்பில் சொல்கிறது அந்த கதை சொல்கிறதுனால மறந்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங் அந்த ஹோம் சிக்னஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ் நடக்க நான் வந்து சரி வீ கேன் மூவ் அவுட் அப்படின்ற பிளான் பண்ணி ஐ ஸ்டார்டட் கம்மிங் அவுட். ஸோ நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, நான் ஸ்கூல் முடிச்ச உடனே வந்து ஐ ஹவ் டு கண்டினியூ மை யூடியூப் அண்ட் வீடியோஸ் திருப்பி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஹியர் த திங் இஸ், நம்ம ஹாஸ்டலில் இருக்கப்போ இண்டிபெண்ட்டாக வந்து என்னால் ஒர்க்கும் பண்ண முடியாது. நான் நினைக்கிற நேரத்தில் கான்டென்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி ஷூட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான். அப்போது ஐ ஹவ் டு திங்க் அ லாட். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தைரியமாக வந்து நம்ம ரூம்லேயே கேமரா செட் பண்ணிட்டு நம்ம ஏதோ பேச உட்காரன்னு வைக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா வாட் அதர்ஸ் வில் சே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும். அப்படின்னா என்ன தான் நானும் சொன்னாலும் ஐ டு ஹாவ் சம் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி தாட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ணும். பிகாஸ் நம்ம ஏதாவது பண்ண அதை வந்து நம்ம காதுக்கே கேட்குற மாதிரி ஏதாச்சும் கலாய்க்கிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது சொன்னாலுமே நம்மளால் அதை ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் கேட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில மேட்டர்கள் இருந்ததுனால ஐ தாட் ஆஃப் மூவிங் அவுட். அண்ட் அது ஒரு பெரிய கூத்தியாச்சு. அதை நான் முடிஞ்சால் காலேஜ் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ தட்ஸ் த திங். அண்ட் ஏன் இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் தான் சொன்னேன்ல, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்தால் தான் நம்மளால் நம்மளோட பெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும், லைக் அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அப்புறம் ஆரம்பித்தது தான் திருப்பியும் நம்மளோட யூடியூப்பு. அண்டு வீடியோஸ் போட்டு திருப்பி அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஃபார்மில் வந்து நவ் வி ஆர் கெட்டிங் குட் வியூஸ். அண்ட் இந்த பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் இந்த செட்டப்பு, லைட் செட்டப்பு, ஸோ கேமரா இருக்குது, எல்லாமே அப்கிரேட் பண்ணுது ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சதுனால தான். ஸோ அந்த மாதிரியான சில முடிவுகள் தான் நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் எனக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுவும் இந்த பர்டிகுலராக கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும். ஸோ இந்த வருஷம் நல்லா போச்சு அப்படின்னா அதுக்கு நான் முன்னாடி போட்ட வேலைகள், அந்த 2025 நம்ம இந்த வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்ட் போட ஆரம்பிச்சுருக்கேன். 2024 எண்டில் இருந்து ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் ஒரு 1.2 இயர்ஸ், ஒரு 1.25 வருஷத்துக்கு கழிச்சு வி காட் குட் ரெஸ்பான்ஸ் இன் யூடியூப். ஸோ இட்ஸ் நவ் கோயிங் குட். ஸோ அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் எனக்கு கிடச்சது நான் எப்போ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தோம் அப்போ தான். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிடா தனியாக ரூமில் இருக்க. ஆக்சுவலி இது 2 ஷேரிங் ரூம். ஐ வில் பே ஃபார் போத். அண்ட் இப்படி இருக்கிறதுனால ஹவ் யூ கைஸ் ஆர் சிட்டிங், நான் எப்படி வந்து சர்வை பண்ணுறேன், எப்படி யார்கிட்டையும் பேசாமல் தனியாக இருக்க முடியும்னா, ஏன்னா எனக்கு ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. ஒன்று அகாடமிக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஐ ஹவ் லைக் லிட்டில் க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க அப்படி இருக்கிறதுனால வந்து இட் கேன் கோ. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ நீடட் டு ஷேர் அபவுட் மை லைஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா,
ஹாஸ்டலில் சர்வை பண்ண முடியுமா? எஸ், நான் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். பட் ஐ ஹவ் டு டாலரேட் மோர் திங்ஸ். அண்ட் அந்த பொறுமை இருக்குல்ல, அந்த பொறுமை வந்து எனக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை வளர்த்துக்கிறது நல்ல விஷயம் தான். இந்த விஷயத்தில் நான் பொறுமையாக இல்லாததும் மேபி நல்லதுக்கும் இருக்கலாம், கேட்டதுக்கும் இருக்கலாம். ஸோ நான் இப்படி வெளியே வந்ததுனால யூடியூப் இஸ் கோயிங் வெல் அண்ட் இது ஒரு பெரிய நல்லது. அண்ட் ஐ கேன் ஏர்ன் ஃபார் மை செல்ஃப். என்னோட அந்த சின்ன சின்ன செலவுகள் இருக்குல்ல, அதுக்கு யூடியூப் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், சில அன்கம்ஃபர்டபுளான மூவ்ஸ்னால மட்டும்தான் நடக்கும். அண்ட் நான் இதை பிலீவ் பண்ணேன் அண்ட் இதை ஃபாலோ பண்ண சொல்லி நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை. பட் என்னோடய வாழ்க்கையில் இப்படி எடுத்த டிசிஷன்ஸ் இப்படி நல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும் கன்வே பண்ணிட்டு, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களோ, ஸோ அந்த தாட் ப்ராசஸை வந்து உங்கள் மைண்ட்குள்ளே கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் யூ கேன் சர்வைவ். பட் எல்லாருக்கிட்டையும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருந்துக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நிறைய காசிப்ஸ் பேசுவாங்க, நிறைய தேவையில்லாத விஷயங்களும் வந்து பேசுவாங்க. அங்கே நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அங்கே தான் நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. லைக் கேட்டால் யூ ஆர் நாட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்றது மட்டும் உங்கள் மைண்ட் செட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காசிப்பில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது உங்களுக்கே பேக் ரிவீட் ஆக ஆரம்பிக்கும். லைக் நீங்கள் ஜஸ்ட் காதலை கேட்டிருப்பீங்க, பட் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னதான் வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களோட மென்டல் பீஸ் தான் முக்கியம், ரேதர் தென் பீயிங் இன் அ ராங் சர்க்கிள் ஆர் ராங் குரூப். ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ விஷ் டு ஷேர் வித் யூ. அண்ட் அடுத்த என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் நியூ டு ஆர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.